ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் இல்லம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சாக்லேட் சிப்ஸ் பனானா சாஃப்டீஸ் எப்படி செய்கிறேன்னு காட்டித்தர போகிறேன். இது பார்க்க அமெரிக்கன் குக்கீஸ் மாதிரி இருந்தாலும் அது மாதிரி இல்லை. இது சரியான சாஃப்டான கேக்குக்கு முடா கொஞ்சம் ஹார்டான உண்டு. ஓட்ஸ் எல்லாம் இதுக்கு போட்டிருக்கிறபடியாக கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், குவிக்காகவும் செய்து கொள்ளலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 125 கிராம் மார்ஜரின், 100 கிராம் ப்ரௌன் சுகர், 100 கிராம் ஓட்ஸ், 150 கிராம் மைதா மாவு, 75 கிராம் ஆப்பிள் சாஸ், ஒரு முட்டை, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், சிறிதளவு உப்பு, ஒரு நல்லா பழுத்த வாழைப்பழம் உண்டு, 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அல்லாட்டி இந்த மாதிரி 8 கிராம் வெனிலா சுகர் பேக்கெட் உண்டு, 100 கிராம் சாக்லேட் சிப்ஸ். முதலில் மைதா மாவுக்கு உப்பையும் பேக்கிங் பவுடரையும் இப்படி அரித்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மார்ஜரினுக்கு ப்ரௌன் சுகரையும் வெனிலாவும் போட்டு சீனி ஓரளவுக்கு கரைய மட்டும் பீட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட் பண்ணின பிறகு இதுக்கு முட்டையையும் ஆப்பிள் சாஸையும் போட்டு திருப்பி பீட் பண்ணணும். சில நாடுகளில் ஆப்பிள் சாஸுக்கு ஆப்பிள் மூசன்னு சொல்கிறது. சீனி ஒரு அளவுக்கு கரைஞ்சா பிறகு வாழைப்பழத்தை ஃபோக்கால் இப்படி நசிச்சு அதையும் சேர்த்து சிறிதளவு நேரம் பீட் பண்ணுங்க. வாழைப்பழம் நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு மைதா மாவும் ஓட்ஸையும் சேர்த்து ஒரு கொஞ்ச நேரம் பீட் பண்ணுங்க. சாதுவாக மிக்ஸ் ஆக மட்டும் பீட் பண்ணுங்க. மாவும் ஓட்ஸும் மிக்ஸ் பண்ணப்பட்ட பிறகு இதுக்கு சாக்லேட் ட்ராப்ஸை போட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸுக்கு பீட் பண்ணுங்க. கன நேரம் பீட் பண்ணிங்கன்னா சாக்லேட் ஹீட்டுக்கு கரைய பார்க்கும். பீட் பண்ணி முடிய மிக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். இனி நாங்கள் பேக்கிங் ஷீட் போட்ட ஒரு ட்ரே ஒன்றில் ஐஸ்கிரீம் ஸ்கூப்பரை இப்படி தண்ணியில் நனைச்சி இப்படி ஒவ்வொன்றா நல்லா இடைவெளி வச்சுக்கொள்ளணும். நான் இந்த ஒரு ட்ரேக்கு 8 சாஃப்டீஸ் வச்சுருக்கிறேன். இனி திருப்பி ஸ்கூப்பரை மெட்ட பக்கத்தையும் தண்ணியில் நனைச்சி இப்படி கொஞ்சமாக ஃப்ளட் ஆக்கி கொள்ளுங்க. இதை இனி நாங்கள் 175 சென்டிகிரேட்டுக்கு நல்லா சூடாக்குன ஒரு அவனில் 18 to 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா பேக் பண்ண அப்புறம் சாதுவாக லைட் ப்ரௌனாக இருக்குன்னு சுற்றி வர இது தான் சரியான பதம். நீங்கள் இதை அப்படி அமர்த்தி பார்த்தீங்கன்னா உள்ளுக்கும் போகும். இப்படியே 5 மினிட்ஸ் கிட்ட இந்த ட்ரேயோடையே வச்சு போட்டுட்டு அதுக்கு பிறகு எடுத்து கூலிங் ரேக் கொண்டில் ஆற விடுங்க. எல்லாமா கிட்டத்தட்ட 16 சாஃப்டீஸ் கிட்ட எங்களுக்கு செய்து கொள்ளலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் கலராக தான் பின்பக்கம் இருக்கணும். சரியான சாஃப்டாக இருக்கும். இப்படி அமர்த்திங்கன்னா உள்ளுக்கும் போகக்கூடிய மாதிரி, பிஸ்கட் மாதிரி ஹார்டாக போகாது. சரியான குவிக்காகவும் ஈஸியாகவும் செய்து கொள்ளலாம் இது எங்களுக்கு. இதை நீங்கள் 2 நாளுக்கு முடா வேணுமெண்டா வச்சுருக்கிறேன்டா ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டுட்டு மைக்ரோவேவ் அவனில் சாதுவாக ஹீட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.